கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒருவருடைய வீட்டுல ஒருவர் மூலையில அமைதியா அமர்ந்திருந்தார். யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு மனசளவுல அவருக்கு வலி. ஆனா அதை யார்கிட்டயும் சொன்னா சரியாகாதுன்னு அவருக்கே தெரியும். யாருக்கும் தெரியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் சார சாரையா அவருக்கு வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா எல்லாருக்காகவும் சுமக்கின்ற பொறுப்பு அவருடைய குடும்பத்தையே சுமக்கின்ற பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவருக்கு இருக்கின்ற வலிகள் கஷ்டங்கள் யாரும் அவரிடம் போய் கேட்டதும் கிடையாது. அவரும் யாரிடமும் கூறியதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கடகம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே இருக்கும். இன்று ஆயிரக்கணக்கான கடகம் ராசிக்காரனுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்க ஒரே கேள்வி, வெளியில சிரிப்பு உள்ளக்க சுமை. வெளியளவுல நான் சந்தோஷமா இருக்குன்னு எல்லாரும் நினைச்சாலும் என் மனசளவுல நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேனே தவிர எனக்காக யாரும் ஏதாவது ஒண்ணு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நபர் கூட கிடையாது. ஏன் என் கணவனோ என் மனைவியோ யாருமே எனக்காண்டி கிடையாது. என் பெற்றோர்கள் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. முடிந்த அளவுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மட்டுமே அவங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர நான் சந்தோஷமா இருக்குன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் என் மனசுல என்ன வலி இருக்குங்கன்னு அவங்களுக்கு ஒரு நாளும் தெரிய போறது கிடையாது. அவங்களும் என்ன நினைச்சு வருத்தப்பெற போவதும் கிடையாது. அப்படிங்கிற ஒரு வலி உங்களுடைய மனசுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். குடும்பத்துக்காக ஓடி ஓடி எவ்வளவோ உழைச்சிருப்பீங்க, எவ்வளவோ பணத்தையும் உங்களுடைய வீட்டுல கொடுத்துருந்துருப்பீங்க. மற்றவங்களின் உணர்ச்சிகளை சுமக்கக்கூடிய மனம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதுவும் உங்களுடைய குடும்பத்துல யாருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க துடிச்சு போயிருவீங்க. அது பண விஷயமாக இருக்கட்டும், பொருள் விஷயமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்க குடும்பத்துல யாருக்காவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா முதல்ல போய் நிக்கிறது இந்த கடகம் ராசிக்கார நேயர்களாகத்தான் இருப்பீங்க. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கண்டிப்பா பொருந்தும். மற்றவங்க மீது அவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே. அது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவது விஷயம். விஷயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய காயம் ஏற்பட்டா கூட உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எவ்வளவு செலவானாலும் சரி அந்த ஒரு பணத்தை நீங்க தூக்கி நீட்டுவீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு தேவையாக இருந்தாலும் அதை நீங்க கணிக்கவே மாட்டீங்க. முதல்ல அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனா உங்களுடைய வலியை சொல்ல யாருமே கிடையாது. உங்களுடைய வலியை கேட்கறதுக்கும் யாரும் கிடையாது. நீங்களும் சொல்லணும்னு நினைச்சாலும் அந்த அளவுக்கு உங்களிடம் யாரும் க்ளோஸாகவும் இருக்க மாட்டாங்க. இதுதான் கடக ராசிக்காரங்களுடைய அடையாளமா இந்த ஒரு நேரத்துல விளங்கி கொண்டிருக்கிறது. இதை நினைச்சு நீங்க மனசளவுல ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். அந்த ஒரு பரிகாரம் என்னன்னு இறுதியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப பிரச்சனை அதிகம் வலிக்கக்கூடிய இடம், உங்களுக்கு வலிகள் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில இருந்து. இந்த கடக ராசிக்காரங்களுடைய முதன்மையான ஒரு பிரச்சனையா விளங்குவது உங்களுடைய குடும்பம் தாங்க. உங்களுடைய குடும்பத்துல யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லாம அன்பை நீங்க கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த அன்பானது திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்க. ஆனா நீ தான் புரிஞ்சுக்கிடணும், நீ தான் விட்டு கொடுக்கணும், நீ தான் அமைதியா இருக்கணும் என்று சொல்லி சொல்லி உங்களை ரொம்ப உடைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க தான் எவ்வளவு பொறுமையா இருந்தோம், எவ்வளவோ பேருக்காக எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்துருப்பீங்க. மற்றவங்களுக்காக ரொம்ப பொறுமையா இருந்திருப்பீங்க, விட்டு கொடுத்துருப்பீங்க, அமைதியா இருந்திருப்பீங்க, எந்த விதமான பிரச்சனைக்கும் கோவப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அப்படி கோவப்படுவாங்க, உங்க மேல அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக அப்படிப்பட்ட ஒரு நேரமாக தான் கடகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிறவியில இருந்து இருக்கு. நீங்களும் இது இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு நாள் அவர் மௌனமாக அமர்ந்திருந்தார். அது கோபம் கிடையாது, அது சோர்வு. அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்துல உங்களுடைய உறவுகள்லையும் ஏமாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடகம் ராசிக்காரங்களுக்கு உணர்ச்சியில உண்மையானவங்களா நீங்க எப்பொழுதுமே விளங்குவீங்க. ஆண்களும் பெண்களும் மற்றவங்க மீது உணர்ச்சி காட்டுறதாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கிறதாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் உங்களை விட அதிகமா யாரும் பாசமும் வைக்க முடியாது. உங்களை விட அதிகமா யாரையும் பார்த்துக்கிடவும் முடியாது. அந்த அளவுக்கு நீங்க உணர்ச்சியில உண்மையா இருப்பீங்க. அதனால தான் உங்களை எளிதில் எல்லாரும் காயப்படுத்திட்டு போயிடுறாங்க. எவ்வளவுதான் நீங்க மற்றவங்களுக்கு நன்மைகள் செஞ்சாலும் உங்களை எளிதில் சிறிய அளவுல ஏமாத்திட்டோம், உங்களை சிறிய அளவுல காயப்படுத்தி விட்டும் சென்று விடுகிறார்கள். உங்களுக்கு பிடித்த நம்பிய ஒருவரை உங்களை விட்டு விலகிடுவார். அவங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தேவையை எதிர்பார்த்து உங்கள்கிட்ட பழகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த தேவை முடிந்த உடனே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு அவர் விலகி இருப்பாரு. அது உங்களுடைய மனசளவுல பெரிய ஒரு பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும்.
பேசாமல் மாறிப்போன உறவு. இதுவரைக்கும் அப்படி ஒற்றுமையா இருந்த உறவு இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு பேசாம போயிருப்பாங்க. கொடுத்த அன்புக்கு திருப்பி கிடைக்காத மரியாதை. இதனாலும் சிலர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று இருப்பாங்க. இவையெல்லாம் உங்களுடைய மனசுல ஆழமான காயங்களை இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க கேட்பது ஒன்றே ஒன்றுதான். நான் கொஞ்சம் புரிந்து கொள்ளப்பட்ட வேண்டாமா? மத்தவங்க என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னைய யாராவது என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒராச்சும் நீங்க கேட்கீங்களா? என்னுடைய தேவையை மட்டும்தான் உங்களுக்கு வேணுமா? அப்படின்னு உங்க மனசளவுல நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு நேரமா இந்த ஒரு நேரமானது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். வேலை இடத்துல கடகம் ராசிக்காரர்களுக்கு மனதார நீங்க உழைப்பீங்க. அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்களுக்கான ஊதியம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த வேலை விஷயத்துல நம்ம வேலைக்குன்னு போயிட்டோம். அந்த ஒரு வேலையை நம்ம செய்து முடிச்சுட்டு தான் திரும்பணும். அதுக்கான ஊதியம் நமக்கு கிடைக்கல, அது ரெண்டாவது விஷயம். நம்ம ஒரு வேலையை தொட்டுட்டோம் அப்படின்னா அதை முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு எல்லா விதமான வேலைகள்லையும் இறங்குவீங்க. ஆனா உங்களை உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் எங்கேயும் கிடைக்காது. மற்றவங்க நீங்க வேலை செய்வீங்க, ஆனா மற்றவங்க பேர் வாங்கிட்டு போயிருவாங்க. தன்னை வெளிப்படுத்த தெரியாமல் பின்னால் போவது. நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாலும் நீங்கன்னு மொதலா பேசணும், முதன்மையா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. தயக்கமும் பதற்றமும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனாலதான் உங்களுக்கு மனசோர்வு அதிகரித்து கொண்டே இருக்கும். பண விஷயத்துல பிறருக்காக நீங்க செலவழிப்பீங்க, அந்த அளவுக்கு செலவழிப்பீங்க. ஆனா உங்களுடைய தேவையை நீங்க மறந்துடுவீங்க. உங்களுக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இல்லாம போயிடும். சேமிக்க முடியாத நிலை இதனால உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி உங்களுக்கு சேரும். மனசுல எப்போதும் ஒரு பயமும் பதற்றமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். தயக்கமின்றி எந்த விதமான வேலைகளையுமே உங்களால செய்ய முடியாது. இதுவே உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு போர் நடக்கும். நான் சரியாத்தான் வாழ்றேனா? என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்காண்டி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழாம இருக்கோமே அப்படின்னு ஒரு கேள்வியானது உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுப்பீங்க. தூக்கங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில வராது. பழைய நினைவுகள் தொந்தரவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தனிமை உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருக்கும். ஆனா மறுநாள் மீண்டும் நீங்க சிரிச்ச முகத்துடன் வருவீங்க. இதுதான் இந்த கடகம் ராசிக்காரங்களின் ஒரு மனநிலை. ஆனா உங்களுக்கு மாற்றங்கிறது எப்போது ஏற்படும்? ஒரு நாள் நீங்க உணர்வீங்க. எல்லாரையும் காப்பாற்றும் போது தன்னை காப்பாற்ற மறந்துவிட்டேன் அப்படிங்கிற ஒரு நாளானது நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கான மாற்றமாக கண்டிப்பா இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்ப தொடங்குவோம் அப்படின்னு ஒரு மனநிலை உங்களுக்குள்ள எப்பொழுது வருமோ அப்பொழுதே உங்களுக்கான ஒரு மாற்றம் தொடங்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் கூறணும். எல்லாருக்கும் ஆம் சொல்ல வேண்டியது கிடையாது. எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்து உதவணும்னு கிடையாது. நம்மகிட்ட இருந்தா கொடுக்கலாம். ஆனா நம்ம தேவைக்கு இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. அமைதி அப்படிங்கிறது மௌனம் கிடையாது. அது சில இடங்கள்ல நம்ம இருக்க வேண்டிய நம்மளை யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு நேரம். தன்னை மதிப்பது சுயநலம் அல்ல. இது அனைத்தையுமே நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படி இதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். கடகம் ராசிக்காரன் ஒரு சிறிய பரிகாரம் அப்படின்னா, இந்த ஒரு நாள்ல நீங்க மாலை நேரத்துல ஒரு தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏத்திட்டு ஓம் சந்துராய நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. கூறிட்டு அந்த மந்திரத்தின் சக்தி கிடையாது. தன்னை நேசிக்க தொடங்கிய தருணத்தின் சக்தி அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடுவீங்க. இதை மட்டும் நீங்க கண்டிப்பா மாலை நேரத்துல பண்ணுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறை வரை கூறி உங்களுடைய கஷ்டங்களை நீங்க கூறுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பலனானது கிடைக்கும். நீங்க பலவீனமானவர்கள் கிடையாது. அதிகம் உணர்ச்சிகரமாக இருப்பவர்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கண்ணீரும் தோல்வியும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே நீங்க புரிந்துக்கிடுக்க என்ன அப்படின்னா, நான் பலவீனமானவன் கிடையாது, மற்றவங்களால நான் பலவீனமாக்கப்படுறவன் அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிஞ்சுக்கிடுவீங்க. உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய தோல்வி கிடையாது. அது உங்களுடைய மனித தன்மை, மற்றவங்க மீது வச்சிருக்கிற உணர்ச்சி வாசம். ஒரு நாள் இந்த வழிகள் எல்லாம் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும். ஆனா அதுக்கு நீங்க உங்களை மாத்திக்கிடணும். உங்களை எப்பொழுது நீங்க மாத்திக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு அது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது எல்லாம் கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது